வணக்கம். ஊடக காலத்தினுடைய இந்த தண்டார நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை செலுத்தி எனக்கு ஆதரவு தருமாறு வேண்டுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, தவிர்க்க முடியாதவரும் அல்ல மோடி, வெல்ல முடியாதவரும் அல்ல மோடி. எல்லாருக்குமான இந்தியாவுக்காக ஓட்டளிக்க போகிறோமா 2024 அல்லது இந்துத்துவாவுக்கான இந்தியாவுக்காக ஓட்டளிக்க போகிறோமா அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ வரப்போகிற 2024 பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக எல்லா கட்சிகளும் தங்களே தயார்படுத்தி கொண்டிருக்கு. ஸோ என்டிஏ கூட்டணியும் சரி, இந்தியா கூட்டணியும் சரி, ரெண்டுமே மறைமுகமாக அலையன்ஸ் பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழலில் நமக்கு மிகப்பெரிய கேள்வி இப்போ என்ன இருக்குன்னா, மோடி வெல்ல முடியாதவரா அல்லது தவிர்க்க முடியாதவரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய டேக் என்னன்னா, கண்டிப்பாக மோடி வெல்ல முடியாதவர் அல்ல, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவோ அவர் இன்னும் வளர்ந்து விடவும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதிலாக இருக்குது. அவரும் வெல்லப்படக்கூடியவர் தான், அவரும் தடுத்து நிறுத்தப்படக்கூடியவர் தான் அப்படிங்கிற மாதிரியான எவிடன்ஸ் நமக்கு வரலாற்றில் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் மோடிக்கு அது எக்ஸப்ஷனெலாம் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இந்தியா கூட்டணியில் உள்ளவங்களும் சரி, சாதாரண நல்ல ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களும் இப்போ செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கடந்த 9.5 ஆண்டுகளாக இந்த இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு பெரும்பான்மைவாதத்தை நோக்கி, ஒரு இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்தை நோக்கி அல்லது ஒரு இந்துத்துவ எதேச்சகார அரசியலை நோக்கி நடந்துக்கிட்டுருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது குறிப்பாக இந்து மெஜாரிட்டேரியனிசம் வெர்சஸ் செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு நெரட்டிவ், பைனரி நெரட்டிவ் ஒன்று செட் ஆகிருக்கு. அதே மாதிரி 80% மக்களா 20% மக்களா, அப்புறம் இன்னும் அவங்க பாஷையில் சொல்ல போனால் ஒருத்தருடைய ஆடையை வச்சே நீங்கள் அவங்க யாருன்னு புரிஞ்சிங்க. இந்த மாதிரியான ஒரு ஹேட் பாலிட்டிக்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதை தான் அவங்க கட்டமைச்சிருக்காங்க. இப்போ அந்த பாணியில் தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அண்மை உதாரணமாக நம்ம பார்க்க போகிறது இந்த ராமர் கோயில் திறப்புங்கிறது அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஒரு இந்து நாட்டில் இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஒரு நிகழ்வாக இந்த ராமர் கோயிலை அயோத்தியாவில் நாங்கள் திறக்கிறோம் பாருங்கள். ஆக நாங்கள் இந்துக்களுக்கான கட்சி, நாங்கள் தான் இந்துக்களை பாதுகாக்க முடியும், இந்துக்களுக்கான சேஃப்டி என்ஷூர் பண்ணுறது மூலம் மொத்த இந்தியர்களுக்கான சேஃப்டியை நாங்கள் இதில் என்ஷூர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இண்டியன்ஸ் அப்படிங்கிற நரேட்டிவை நோக்கி நரேந்திர மோடி போயிட்டுருக்காரு. இப்போ இதுக்கு எதிரணியில் இருக்கிற இந்தியா கூட்டணி அந்த நரேட்டிவை தொடக்கூடாது. அதுக்கு பதில் இவங்க என்ன தொடணுன்னா, எல்லாருக்குமான இந்தியா, சப்கா இந்தியா, அதாவது இந்தியா இஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இண்டூஸ், அந்த மாதிரியான ஒரு நேரட்டிவை நோக்கி இவங்க போனால் தான் அவங்கள எதிர்கொள்ள முடியும். ஸோ இப்போ சப்கா இந்தியான்னா எல்லாருக்குமே இந்தியா, ஃபார் எவ்ரி ஒன் இந்தியா இஸ் அவைலபிள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ நம்ம இதுக்காக இண்டூஸை வெறுத்துக்க வேண்டியதில்லை, இண்டூஸை அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை, இண்டூஸுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இண்டூஸுக்கிட்ட சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்தியா கூட்டணி முஸ்லீம்களை ஆதரிப்பது, கிறிஸ்துவர்களை ஆதரிப்பது, சிறுபான்மையை ஆதரிப்பது என்பது இந்துக்களை வெறுப்பது அல்ல அப்படிங்கிற ஒரு ரெட்டாரிக்கை டெவலப் பண்ணோம். இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா தலைவர்களுமே இஸ்லாமியர்களையோ இல்லை கிறிஸ்தவர்களையோ இல்லை சீக்கியர்களையோ ஆதரிப்பது என்பது இந்துக்களை வெறுப்பது அல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கிளியர் கட்டாக சொல்லணும். ரெண்டாவது, இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு இவங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ராகுல் காந்தியவோ அல்லது சோனியா காந்தியை ஆதரவுடன் அவங்களுடைய இன்டைரக்ட் கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லைங்கிறதையும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் காங்கிரஸுக்கிட்ட மிக தெளிவாக சொல்லிடணும்.
ஏன்னா இப்போ நரேந்திர மோடி என்ன எதிர்பார்க்குறாருன்னா ஒரு பஞ்சிங் பேக் எதிர்பார்க்குறாரு. அதாவது தான் வந்து ஒரு குத்துச்சண்டை வீரராகவும் அது எதிரணியில் வந்து ராகுல் காந்தியை ஒரு குத்துச்சண்டை வீரராக ஒரு பஞ்சிங் பேக்காக போட்டுட்டாங்கன்னாவே போதும், நம்ம ஈஸியாக வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அந்த தொனியில் தான் அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த அணியில் நான் நிற்கிறேன், உங்கள் அணியில் ராகுல் காந்தியை சொல்லுங்கள், நான் ஈஸியாக வென்றுடுறேன் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சேலஞ்சை தான் அவர் விட்டுக்கிட்டே இருக்கார். அந்த வலையில் வந்து இந்தியா கூட்டணி விழக்கூடாது. ஏன் விழக்கூடாதுன்னா, அவர் வந்து இப்போ எனக்கு எதிரி ராகுல் காந்தின்னு சொல்லி செட்டப் பண்ணிட்டா, ஒரு பைனரி நரேட்டிவை செட்டப் பண்ணிட்டால் அதை ஈஸியாக வந்து அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வலையில் இந்தியா கூட்டணி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அவங்க எப்படியும் எப்போதும் வந்து ஒரு காங்கிரஸ்லேருந்தோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஆளை இவங்க தான் பிரதம மந்திரி கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லவே கூடாது. அதை சொல்லணும்னு மோடி எதிர்பார்க்குறாங்க, பிஜேபி எதிர்பார்க்குது, ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்குது. அந்த மாதிரி சொல்கிற பட்சத்தில் அவங்க காம்படிஷனை வந்து 2 பேருக்கு இடையில ஈஸியாக சுருக்கிடுவாங்க, சுருக்கி வின் பண்ணிவிடுவாங்க. அதுக்கான அந்த வலையில் விழாமல் இருக்கிறதுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, இப்போதைக்கு அந்த இந்துத்துவா நரேட்டிவ், இந்துத்துவா மூலம் பெறப்படக்கூடிய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஆல் இண்டியன்ஸுக்கு எதிராக இவங்க எல்லாருக்குமான இந்தியா அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணுறது தான், அந்த ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறது தான் மிக நேர்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி செட் பண்ணும்போது இவங்க என்ன சொல்லணும்னா, நாங்கள் வந்து வந்தோம்னா எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம், எல்லாருக்கும் செக்குலர் வேல்யூஸை வந்து கடத்தி கொண்டு போவோம், எல்லா மக்களுக்குமான அமைதியான இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோம், இங்கு வந்து சண்டை இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லா மக்களும் சமத்துவமுடனும் சகோதரத்தினுடனும் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அது மாதிரி ஒரு இந்தியாவை தான் நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த நரேட்டிவை நீங்கள் இந்தியா கூட்டணி செட் பண்ணும்போது தான் அது வந்து இந்துத்துவாவுக்கு ஒரு எதிரான ஒரு பிரச்சாரமாக அமையும். இதில் வந்து போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம வந்து குறைச்சி மதிப்பில்லை. ஏன்னா தனித்தனி இந்தியா கூட்டணியுடைய தனித்தனி கட்சிக்கும் தனித்தனி மோட்டிவ் இருக்கும், தனித்தனி அப்ஜெக்டிவ் இருக்கும், தனித்தனி அஜெண்டா இருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றையுமே வந்து ஓரளவு சுருக்கி கொண்டு ஒரு கொஹியரண்ட்டான ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக்கும் போது தான் வந்து நம்ம வந்து எதிரியை வந்து வெல்ல முடியும். வெல்ல முடியாதவர் அல்ல மோடி, தவிர்க்க முடியாதவர் அல்ல மோடி அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவை நோக்கி இந்தியா கூட்டணி நகரும் போது தங்களுக்குள்ள ஒரு கொஹியரன்ஸ், அதாவது ஒரு ஈர்ப்புத்தன்மை, தங்களுக்குள்ளே வந்து ஒருத்தரை புரிஞ்சிக்கக்கூடிய, ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை வேணும். ரெண்டாவது கோஆப்ரேட்டிவ் ஸ்பிரிட், அதாவது ஒற்றுமையுடன் கூடிய ஒரு அந்த ஸ்பிரிட் இருந்து இந்த ரெண்டுத்தையும் முன் வச்சிங்கன்னா உங்களுடைய தனி அஜெண்டாலாம் வந்து வெளியே தூக்காது. உங்கள் தனி அஜெண்டா வந்து உள்ளுக்குள்ளவே இருக்கும். அதே சமயம் வந்து எதிரியை நம்ம வெல்லக்கூடிய அந்த ஒற்றுமை உணர்வும் கொஹியரன்ஸும் இருக்கும்போது மிக எளிதாக வந்து இந்த பாஜகவையோ ஆர்எஸ்எஸ்ஸையும் சங் பரிவார்களையும் தாங்கி பிடிக்கின்ற அல்லது அவர்களால் தாங்கி பிடிக்கப்படுகின்ற மோடியை வெகு எளிதாக வீழ்த்த முடியும். அவர் நிறுத்தப்படக்கூடியவர் தான், அவர் வீழ்த்தப்படக்கூடியவர் தான், அவர் தவிர்க்க முடியாதவர் அல்ல, வெல்ல முடியாதவர் அல்ல என்கிற அந்த கோட்பாட்டை நோக்கி, அந்த அப்ஜெக்டிவை நோக்கி, அந்த பிரச்சாரத்தை நோக்கி இந்த 2024 எலெக்ஷனை முன்னிறுத்தணுன்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரே வழி தான் இருக்குது. அதாவது இப்போதைக்கு அவங்க பிரதம கேண்டிடேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதே சமயம் காங்கிரஸினுடைய ஒரு மேலாண்மையை வந்து தூக்கி பிடிக்கிற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து எங்கெங்கே எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கூட்டணி கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் ரொம்ப பாப்புலாரிட்டியோட சப்போர்ட்டோடு இருக்காங்களோ அங்கே அவங்க அதிகமான லீடு ரோல் பண்ணணும், காங்கிரஸ் வந்து அங்கே அண்டர் ப்ளே பண்ணணும். அதேமாரி காங்கிரஸ் வந்து பாப்புலராக இருக்கிறவங்களில் காங்கிரஸ் நல்ல ரோல் ப்ளே பண்ணலாம், மற்றவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விட்டு கொடுத்து இந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் ஸ்பிரிட் ப்ளஸ் ஒரு கொஹியரன்ஸ் ஸ்பிரிட்டோடு வந்து ஒரு மினிமம் கேரண்டியோட எல்லா கட்சிகளுக்கும் ஒத்து போகிற மாதிரி இந்தியா இஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு முன்னெடுக்கப்படுகிற பிரச்சாரம் வந்து
கண்டிப்பாக வெற்றி பெறும். பிரதமர் மோடியை வந்து 3வது ஆட்சிக்கு அமர முடியாமல் செய்ய முடியும். அவர் தடுத்து நிறுத்தப்படக்கூடியவர் தான் என்பதை வந்து இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் புரிந்து செயல்பட்டாலே வந்து அவரை வென்று விடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.